வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நீங்க ஒரு சிஎஸ்சி நெட் சென்டர் வந்து நீங்க வைக்க போறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெக் சர்டிஃபிகேட்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் எழுதி வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஐபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிபிஎஃப் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து சர்டிஃபிகேட், இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நீங்க வந்து சிஎஸ்சி லாகின் ஐடி வந்து நீங்க வாங்க முடியும், அப்ளை பண்ண முடியும். சிஎஸ்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து மொபைல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இல்லை கூகுள் சர்ச்ல போயிட்டு டெக் சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சிஎஸ்சி என்டர்பிரனர் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க லாகின் வித் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க இப்போதான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுடைய நேம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணீங்க. மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணீங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பாருங்க ஃபாதர்ஸ் மதர்ஸ் ஒன்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க, டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துங்க. மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல இருக்க மாதிரி கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ், அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அப்லோட் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பாருங்க 50 KB தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கணும். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படி இல்லைன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா அகைன் வந்து நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக் சர்டிஃபிகேட்டோட யூசர், அதாவது இந்த லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இதில் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் லேர்னிங் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த 10ஐயும் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபுல்லாக வந்து 10 நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக் எக்ஸாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டேன், அதனால எங்களுக்கு இந்த மாதிரி வருது. நீங்கள் புதுசாக எழுத போறீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதி நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அட்டம்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்கேம் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 8 GB இதுக்கு வந்து ரேம் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் நம்மளுக்கு வேணும். சிஎஸ்சி ஐடி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் வேணும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஏபிஎஃப்ல வந்து பிஎஃப்ன்ற எக்ஸாம் எழுதி வந்து அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா தான் சிஎஸ்சி விஎல்இயோட ஐடி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.